வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, தூதுவளையில் வந்து தொகையல் பண்ண போகிறோம். அப்புறம் வந்து மிளகு சீரகம் போட்ட ரசம், பீன்ஸ் கேரட் வந்து வெங்காயம் போட்டு கறி பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு தூதுவளை தொகையலுக்கு என்னென்ன வேணுங்கிறத சொல்லிடுறேன். தூதுவளையில் வந்து முள் இருக்கும், அதனால் பார்த்து அலம்பிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு பார்த்து அலம்பிக்கோங்க. நான் அலம்பி ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு வந்து நல்ல உளுத்தம்பருப்பு வந்து நல்ல ஒரு கைப்பிடி இந்த அளவுக்கு உளுத்தம்பருப்பு போடலாம். பாருங்கள், நான் அடுப்பில் வந்து கடாயில் எண்ணெய் விட்டுருக்கேன். அதில் பெருங்காயம், ஒரு சின்ன பீஸ் பெருங்காயம் போடுறேன். உளுத்தம்பருப்பு நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த அளவில் இருக்கணும் உளுத்தம்பருப்பு. காரத்துக்கு வரமிளகா நல்லா வறுபட்டுருது. ஸோ இதை எடுத்து வச்சுருவோம். இதுலேயே ஒரு ட்ராப் எண்ணெய் விட்டுக்கலாம். விட்டுன்ட்டு இஞ்சி வந்து நல்ல ஒரு அரை இன்ச்சுக்கு இஞ்சி எடுத்திருக்கேன், அதை சேர்க்குறேன் நான். இஞ்சி, அதுக்கப்புறம் நம்ம அலம்பி வச்சுருக்கிற தூதுவளை இலை எல்லாத்தையும் சேர்த்துருக்கேன். எண்ணெயில் லைட்டாக அந்த தூதுவளை இலை இஞ்சி ரெண்டுத்தையும் சேர்த்து வதக்கிக்கலாம். நல்லா வதங்கிடுது. ஸோ எடுத்துடலாம். இது கூடவே வந்து ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸில் சின்ன உருண்டை, ஒரு கோலி குண்டு சைஸ் சொல்லலாம், அந்த அளவுக்கு வந்து புளி வந்து ஊற வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு புளி ஊற வச்சுருக்கேன். ஸோ இது ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம வறுத்த எல்லா சாமானும், புளி, அப்புறம் உப்பையும் நான் இதில் போட்டுறேன். உப்பையும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். தொகையலுக்கு வறுத்தாச்சு. ஸோ அது ஆறட்டும். அதுக்குள்ளே வந்து ரசத்துக்கு தேவையானதை நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். அதுக்கு வந்து 2 டீஸ்பூன் வந்து துவரம்பருப்பு, வெறும் கடாயில் வறுத்தா போதும். 1 டீஸ்பூன் துவரம்பருப்பு, 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம், ஒரு சின்ன பீஸ் பெருங்காயம். மிளகு, சீரகம், துவரம்பருப்புலாம் நல்லா வறுபட்டுருது. கொஞ்சம் ஆறட்டும். ஆறினோடனே நம்ம வந்து பொடி பண்ணிக்கலாம். ரசத்துக்கு வறுத்து வச்சுருந்த சாமான் வந்து நல்லா ஆறெடுத்து அதை வந்து பொடி பண்ணி வந்துடலாம். ரசத்துக்கு இந்த மாதிரி குறன்னு பொடி பண்ணிக்கணும். ஸோ ரெடியாக இருக்குது. அதுவும் ரசத்துக்கு ஒரு தக்காளி கட் பண்ணி போட்டிருக்கேன். கொஞ்சம் உப்பு, கொஞ்சமாக கருவேப்பிலை. இதை வந்து கையில் கசக்கிக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் பொடி, அப்புறம் நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, வறுத்து பொடி பண்ண ரசப்பொடி, அதுக்கு சேர்த்துக்கலாம். அப்புறம் புளி வந்து ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸில் புளி கரைச்சி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். ஸோ ரசம் வந்து ஒரு கொதி வரட்டும். இந்த பக்கம் கடாய் வச்சு எண்ணெய் விட்டுருக்கோம். நம்ம வந்து பீன்ஸ் கேரட் கறி வந்து பண்ணிக்கலாம். வெங்காயம் போட்டு தான் பண்ண போகிறோம். அதுக்கு கடுகு, கொஞ்சம் உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரே ஒரு வெங்காயம். வெங்காயம் வதங்கிடுது. நம்ம பீன்ஸ் கேரட் வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சம் மஞ்சள் பொடி, தேவையான உப்பு, மூடி வச்சுருவோம். வேகட்டும். புளி தண்ணி சேர்த்து ஒரு கொதி வந்துடுது. இப்போ வந்து கொஞ்சம் வெல்லம் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு நம்ம வந்து விளாவிக்கலாம் தண்ணி விட்டு. நல்லா நுரைச்சி வரும்போது ஆஃப் பண்ணிடலாம். தூதுவளை தொகையலுக்கு வறுத்து வச்சுருந்தோம். ஸோ அதை நல்லா ஆறிடுத்து. இப்போ வந்து அரைச்சி எடுத்துன்னு வந்துடுவோம். நாம் வந்து தூதுவளை இலை, அப்புறம் இஞ்சி, கொஞ்சம் வரமிளகா, அப்புறம் பெருங்காயம் போட்டு அரைச்சோம். இப்போ வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து தேங்காய் சேர்த்துக்கலாம். ஒரு 4 கருவேப்பிலையும் அதையும் சேர்த்துக்கலாம். இது கூடவே வந்து உளுத்தம்பருப்பையும் சேர்த்துவோம். வறுத்த உளுத்தம்பருப்பையும் சேர்த்து இப்போ அரைச்சிடலாம். தூதுவளை தொகையல் வந்து ரெடி ஆகிடுது. ரசம் பொங்கிடுது. ஸோ எடுத்து வச்சிடலாம். ரசத்துக்கு தாளிச்சிடுவோம். நெய் 1 ஸ்பூன். பீன்ஸ் கேரட் வந்து நல்லா வதங்கிடுது. காரத்துக்கு வந்து ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். லைட்டாக அப்படியே கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். இந்த மிளகா பொடியோட பச்சை வாசனை போகணும். ஸோ அது வரைக்கும் வதங்கலாம்.
இதுக்கு வந்து கடுகு தாளிச்சிடலாம். கடுகு கொஞ்சம் கருவேப்பிலை, அவ்வளோதான். கொத்தமல்லி போட்டுருவோம், அவ்வளோதான். நம்மளுடைய ரசம் ரெடி ஆகிடுது. ஸோ தூதுவளை தொகையல் ரெடி, ரசம் ரெடி. இந்த பக்கம் வந்து பீன்ஸ் கேரட்டும் ரெடி. இன்றைக்கி ரெசிபி பார்த்துருப்பீங்க. தூதுவளை தொகையல் வந்து நம்ம தூதுவளையில் ரசம் பண்ணியிருக்கோம், அது ஏற்கனவே பண்ணியிருக்கேன். தூதுவளை தொகையல் நல்ல சுடசாதத்தில் நல்லெண்ணெய் விட்டு பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், அது உடம்புக்கும் நல்லது. ஸோ அதுவும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரசம் வந்து மிளகு சீரகம் போட்ட ரசம், ரொம்ப சிம்பிள் ரசம் தான், அதுவும் உடம்புக்கு நல்லது தான். ஸோ எல்லாமே ரசம் வந்து நல்ல சுடசாதத்தில் நெய்யை விட்டு பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் போட்டு பீன்ஸ் கேரட் காரக்கறி தான் பண்ணியிருக்கோம். இது கூட நீங்கள் வந்து வெறும் சாதத்தில் நெய் விட்டு பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, காய் சாதம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக எல்லாமே ட்ரை பண்ணி பாருங்கள். தூதுவளை தொகையல் டெஃபினட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்தது வந்து பாதாம் மில்க் தான் போட போகிறோம். அன்னம்ஸ் பாதாம் மிக்ஸு. ஸோ இது வந்து எல்லாமே ஹோம்மேடு, அன்னம் ரெசிபி அவங்களோடது. இது ஹோம்மேடு, இதுலேயே எல்லாமே இருக்குது, சக்கரை இருக்குது, ஏலக்காய் இருக்குது, எல்லாமே இருக்குது பாருங்கள். ஸோ இப்போ இதுதான் நம்ம வந்து இப்போ மிக்ஸ் பண்ண போகிறோம். நான் பாலில் நீங்கள் வந்து சூடாக வேணும்னா நீங்கள் பாலில் மிக்ஸ் பண்ணி சூடாக குடிக்கலாம். அப்படி இல்லை கோல்டாக வேணும், ஜில்லுன்னு வேணும் அப்படின்னா நீங்கள் அது மாதிரி கூல் பண்ணியும் குடிக்கலாம். டக்குன்னு குடிக்கணும் போல் இருந்து வச்சுக்கோங்க, பாதி பாலை கூல் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் வந்து ப்ளெயினாக மில்க் வச்சுக்கோங்க, அதில் மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த கோல்டு மில்கோட மிக்ஸ் பண்ணி குடிச்சிங்கன்னா டக்குன்னு குடிச்சிடலாம். இப்போ அப்படி தான் நான் போட போகிறேன். ஸோ இதை மிக்ஸ் பண்ணிடலாம் நாம். இப்போது இவங்களுடைய நம்பர் வந்து வாட்ஸ்அப் நம்பர் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், அதே மாதிரி லிங்க்கும் இருக்குது, அதுவும் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இவங்ககிட்ட இது மட்டும் இல்லாமல் சாம்பார் பொடி, ரசப்பொடி, இப்போ வந்து பிள்ளையார் சதுர்த்தி வரதுனால கொழக்கட்டை மாவும் தனியாக வச்சுருக்காங்க. ஸோ கொழக்கட்டை மாவு இருக்குது, இடியாப்ப மாவு இருக்குது, மாப்பிள்ளை சம்பா இடியாப்ப மாவு இருக்குது. ஸோ எல்லாமே இருக்குது, எல்லா வகையான பொடி வகைகளும் இருக்குது. உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அனுப்பி வைப்பாங்க அவங்க. நான் வாங்கியிருக்கிறத உங்களுக்கு வந்து பண்ணியும் காமிக்கிறேன். நான் கொழக்கட்டை மாவு நான் வாங்கியிருக்கேன், அது எப்படிங்கிறத நான் உங்களுக்கு பண்ணும்போது உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன் நான். ஸோ இப்போ வந்து மிக்ஸ் பண்ணிடலாம். பாருங்கள், நான் பிளெயின் மில்க் எடுத்து வச்சுருக்கேன். இப்போது சில் பண்ணாத பாலில் இப்போ கலக்கிறேன் நான். நான் வந்து 1/2 லிட்டர் பால் வந்து காய்ச்சிருக்கேன். இது வந்து கோல்டு மில்க், சில் பண்ண பால். அரை லிட்டர் பாலுக்கு நான் வந்து 4 ஸ்பூன் வந்து குமாச்சியாக, ஃபுல் டீஸ்பூன் குமாச்சியாக, இந்த ஸ்பூனில் குமாச்சியாக ஒரு 4 டீஸ்பூன் போட்டிருக்கேன். ஸோ இப்போ வந்து இதை நல்லா ஒரு 2-3 வாட்டி ஆட்டிட்டேன். அவ்வளோதான், நம்மளுடைய பாதாம் மில்க் வந்து ரெடி. இப்போ நான் வந்து சந்திரா மாமியாத்துக்கு வந்திருக்கேன். மருதாணி பறிக்கிறது தான் வந்தேன். பாருங்கள், நிறைய பேர் கேட்டிருந்தீங்களா, மருதாணி வந்து ரொம்ப நல்ல சக்கச்சவையில் நல்லா பத்திருந்தது. இந்த பாருங்கள், மருதாணி பறித்து அரைச்சி இட்டுக்கிறதுக்காக, சரி மருதாணி பறிக்கிறதுக்காக வந்தேன். மாமியை இன்ட்ரடியூஸ் பண்ணோம், ரொம்ப நாள் ஆச்சு. ஹலோ, நான் தான் சந்திரா மாமி. ஆமாம், ரொம்ப நாள் ஆயிடுச்சு உங்களை பார்க்கல, அது சொல்லவே இல்லையே. எல்லாரையும் நீங்கள் பார்த்தே ரொம்ப நாள் ஆயிடுச்சு. நம்ம சப்ஸ்கிரைபர்லாம் மீட் பண்ணி ரோட்ல இருக்கலாம், வேற எங்கேயாவது போயிட்டாலான்னு நினச்சிருந்தேன். சந்திரா மாமியை பார்த்தேன். சந்திரா மாமியோட ஆத்துக்கார் ஏற்கனவே நம்ம வீடியோவில் பார்த்துருப்பேன், மிஸ்டர் ராமானுஜம். சரி, அவரை பார்க்கறதுக்காக வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. நாங்கள் லாக்டவுனுக்கு அப்புறம் வரவே முடியவே மாமா. சரி, தான் இன்னைக்கு சும்மா வந்து உங்களை ஒரு பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு தான் வந்து. எல்லாருக்குமே ஒரு தேங்க்ஸ். நம்ம நிறைய பேர் கூட கேட்டுட்டு இருந்தா, மாமிலாம் எப்படி இருக்கா, மாமாலாம் எப்படி இருக்கான்னு கேட்குறேன். நம்மளோட சப்ஸ்கிரைபர் எல்லாருமே நம்ம வந்து ஒரு ஃபேமிலி ஆயிடுறோம் இல்லையா. சரி, எல்லாருமே கேட்குறேன், எல்லாருக்கும் ஒரு ஹாய் சொல்லிடுவோம். சூடு ஒன்று சூடு ஓகே மாமி. மாமா ரொம்ப சூடாக குடிப்பாரா? இல்லை மாமா, ஏதோ கொடுப்பேன். சரி, அப்போ பரவாயில்ல.